உயிர் 41 ஒரு உயிரில் வந்து குழந்தைங்க நிறையா இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டவுடனே பதறுது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு பாவம். இப்போ கூட நான் ஏன் வந்தேன்னா ஃபஸ்ட்டு மக்கள் அதை தாண்டி வந்து உயிர் 41 உயிர் போயிருக்கு. இதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன மனவேதனை இருக்கோ அதே மனவேதனை தான் வந்து கிட்டத்தட்ட தவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த 2 நாளாக அவர் என்ன மன உளைச்சல் இருக்காருன்னு நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. யாருக்கும் நான் பயப்படல, எதுவும் பண்ணல. என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே. இப்போ அதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் இப்படி நடக்கும்னு அவரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ தலைவருக்கு எல்லாமே தெரியும்ன்றது தெரியாது, 100% தெரியாது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கேள்வி. அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க, இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டு நான் என்ன கேட்குறேன், இது இப்படி தான் டைமில் நடக்கணும். குறிப்பாக வந்து இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் வந்து தலைவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி அதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். அப்போ தான் அவருக்கும் அந்த விஷயம் புரியும். ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஷூட்டிங் பண்ணும்போது 7 மணி கால் சீட்னா 6:15 இருக்கிறவர் தான் விஜய் சார். அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல. நீங்கள் தான் அது ஒரு ரீசன் தான். இதை நான் வந்து விஜய் சார் மேலே ப்ளேம் பண்ணவே மாட்டேன். இவங்க ஏன் சொல்லலை சார், 8:45 நாங்கள் பரிசு வாங்கியிருக்கேன் சார், நீங்கள் இங்கே இருக்கணும் சார், முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார், அந்த ட்ராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா? கரூர் துயர சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த நடிகர் தாடி பாலாஜி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாகவும் அவரது சூழ்நிலை குறித்தும் பேசினார். மேலும் அவர் லேட்டா வருவதற்கு காரணம் தலைவர் விஜய்க்கு பிறகு 2ஆம் நிலையில் இருக்கும் நிர்வாகிகள்தான் முக்கிய காரணம் என்று மறைமுகமாக புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை குற்றம் சாட்டியுள்ளார்.